ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 6/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். காலை 9:12 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி திருதியை 1:41 வரை மதியம். பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம். இன்று அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று விநாயக சதுர்த்தி சிறப்பான நாள். நாளை விநாயக சதுர்த்திக்கான பூஜை வழிபாடுகள் செய்து சிறு குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் குடும்பத்தில் நன்மையும் தனவரவும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சந்திரன் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்தி வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் மாறி வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாகவும், எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவும், குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பலவிதமான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். மாலை முதல் விநாயக சதுர்த்தி ஆரம்பம் என்பதால் விநாயக பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இனிப்புகள் வழங்கி வர நன்மைகள் யாவும் கிடைக்கும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் தனவரவே அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வியாபார வளர்ச்சி உண்டு. வியாபாரம் தொழில் நிமித்தம் அலைச்சல்களும் தனவரவும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி குடும்பத்தில் சுமூகமான சூழல் உருவாகும். திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து உங்கள் உறவினர்களின் வருகை உங்களுக்கு நிம்மதி அளிக்கும். தேவையில்லாத கவலைகளால் சற்று மனத்தடுமாற்றம் இருந்தது மாறி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் இனிய ஆலய தரிசனம் அல்லது இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திடீர் சுபசேதி சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமண தடை அகலும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும் பாக்கியமும் வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் பணச்செலவு உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். தொழில் லாபம் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் மேன்மை உண்டு. கல்வி வளர்ச்சி உண்டு. கல்விக்காக பணம் செலவழிக்கும் யோகமும் வந்து சேரும். அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு சுபச்செலவாகவே இருக்கும். பண உதவியும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நாளை விநாயக சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கு இருக்கும் சில குழந்தைகளுக்கு ஏதாவது இனிப்பு பொருள் வாங்கி கொடுக்க உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். மனமகிழ்ச்சி பெருகும். சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் இருப்பதால் பூமி லாபம் தனலாபம் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி தனவரவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் வந்து சேரும். தொழில் மேன்மை உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி தனவரவு அதிகமாகவே இருக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும்.
பூமி லாபம் உண்டு, தொழில் லாபம் உண்டு. கட்டடப் பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி கட்டடம் கட்டும் தொழில்கள் சிறப்பாகவும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தியும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் பரிசு பொருள்கள் வந்து சேரவும் புதிய பதவி பட்டம் போன்றவை கிடைக்கும் யோகமும் உருவாகும். அரசு பணிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் நன்மைகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களை, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். நினைத்தது நிறைவேறும். இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் மாறி குடும்ப சூழல் சாதகமாக அமையும். பிரிந்து போனவர்கள் ஒன்றாக கூடுவார்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தனவரவும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்குமுக்காடுவீர்கள். திடீர் பரிசு பொருள்கள் வந்து சேரும். திடீர் அயல்நாடு செல்வீர்கள். உங்கள் கலைகளை வளர்க்க செல்வீர்கள். திடீரென்று வேலைவாய்ப்பு விஷயமாக வெளிநாடு செல்வீர்கள் அல்லது வெளியூர் சென்று உங்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான சூழல் அமையும். வியாபார மேன்மையுண்டு, தொழில் லாபம் உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். குழந்தைகளுக்காக கல்விக்காக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கேஸ் வழக்குகள் சாதகமாகும். பூமி சம்பந்தமான இடபாடுகள் சுமூகமாக இருக்கும். சட்டத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு ஆதாயமான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், கேது. சற்று மனக்கலக்கம் இருந்தாலும் எதையும் திறமைகள் வெளிப்பட்டு அதையெல்லாம் சாதகமாக செய்யும் சூழல் உருவாகும். உங்களது திறமைகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை வந்து சேரும். திடீர் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் நன்மைகள் உண்டு. ஆலய பணிக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். உணவுப் பொருள்களால் ஆதாயம் உண்டு. தொழில் மேன்மை உண்டு. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. சுபசெய்தி, சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உங்களது குடும்பத்திலேயே சுபசெய்தி உண்டாகும். பெரியவர்களால் சுபசெய்திக்கான தேதி குறிக்கப்படும். திடீர் வெளியூர் செல்வீர்கள். வியாபார லாபம் பெருகும். தனலாபம் பெருகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். இதுவரை பிரிந்து இருந்தவர்களெல்லாம் சாதகமான சூழலுடன் உங்களோட வீட்டிற்கு வந்து சேருவார்கள். வெறுப்பாக பார்ப்பவர்கள் கூட உங்களை ஆதரவுடன் அணைத்து அன்பாக இருப்பார்கள். உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக சிறிய சங்கடங்கள் நேரிட்டு இருப்பதெல்லாம் மாறிப்போய் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கிவிடும். நீங்கள் எதிர்பார்த்த பலன் என்று உங்களுக்கு கிடைக்கும். விநாயக சதுர்த்தி நாளில் ஆலய தரிசனம் செய்வதும் இனிப்புகள் வழங்கி வந்தால் உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறி நினைத்த காரியம் வெற்றியாகும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன், சுக்கிரன், கேது இருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். எனினும் தனவரவு அதிகமாகவே இருக்கும். அதிகமான விரய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பூமி லாபம் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தாரே உங்களுக்கு சொத்துகள் தரும் வாய்ப்பும் உண்டு. என்றோ வாங்கி சென்ற பணம் இன்று உங்களை வந்து சேரும். குழந்தைகளால் சற்று சிரமம் கொள்வீர்கள். வீட்டில் மூத்த பிள்ளையால் உங்களுக்கு சற்று சிரமம் ஏற்படும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். கணவனால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இதுவரை எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு, அதாவது கடன் தொல்லை அதிகமாக இருந்ததால் உங்களுக்கு அதனால் சிரமங்கள் மேற்கொண்டு இருப்பீர்கள். அந்த சிரமம் நீங்க
எதிர்பாராத ஒரு நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தொழில் மேன்மையுண்டு. வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்க்கும் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதும் வாங்குவதும் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான தனலாபம் உண்டு. திடீர் தனவரவு, ஆதாயம், பரிசுகள் வந்து சேரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் பரிசும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் அலைச்சல், வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். நாளை விநாயக சதுர்த்தி தினம் என்பதால் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி அவர்களின் மகிழ்ச்சியை சந்தித்தால் உங்களது வாழ்வில் மகிழ்ச்சியும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீர்வதுடன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி தொழில் வளர்ச்சி மேன்மையுண்டு. தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் உண்டு. வியாபார லாபம் பெருகும். மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப தொழில் சிறக்கும். பட்டறை தொழில் சிறப்பாக இருக்கும். தங்க நகை செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களும் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். உணவுத்துறை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். அலைச்சல்களுடன் தனவரவும் அதிகமாக இருக்கும். உங்களது வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். குடும்பத்தில் சிறப்பான யோகம் வந்து சேரும். எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. வீடு கட்டும் தொழில் சிறப்பாக நன்றாக இருக்கும். அதற்காக தேதி நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சியோ அல்லது சுப செய்தி, திருமண செய்தி குறிக்கும் யோகம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். தொழில் லாபம் உண்டு. வியாபார லாபம் பெருகும். நினைத்த காரியம் நிறைவேறும். பகைவர்கள் உங்களிடம் அடிபணிவார்கள். பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சட்ட பிரச்சனைகள் விலகிவிடும். பூமி சொத்து போன்றவை கைவரும். தொழில் லாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் நிம்மதியும் அமைதியும் பெறுவீர்கள். மனைவியால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். மூத்த பிள்ளையால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும். நினைத்த காரியம் வெற்றி பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கெல்லாம் 7ஆம் பார்வையாக குரு பார்வையுள்ளதால் உங்களுக்கு குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் கிட்டும். தொழிலுக்காக வெளியூர் செல்வீர்கள். வெளியூரில் புதிய தொழில் தொடங்குவீர்கள். கூட்டாக சேர்ந்து செய்யும் தொழில்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். கட்டடப் பணிகள், பூமி சம்பந்தமான தொழில்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொன்னான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இடம் விட்டு இடம் சஞ்சரிப்பீர்கள். மனது சற்று சஞ்சலமாகவே இருக்கும். எதை செய்தாலும் அதை 4 முறை 5 முறை யோசனை செய்து செய்யுங்கள். ஏனென்றால் அவசர புத்தி உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் எதையும் செய்துவிட்டு முழித்து விடுவீர்கள். இதை செய்திருக்கக்கூடாதோ என்று மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. நாளை விநாயக சதுர்த்தி என்பதால்
கோவிலுக்கு சென்று இனிப்பு வழங்கவோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயே இனிப்பு பட்சணங்கள் தயார் செய்து அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளை மகிழ்வித்து அவர்களது மகிழ்ச்சியில் பங்கு கொண்டால் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இனிப்பு வழங்கும் போது அவர்களது நாவில் ஏற்பட்ட இனிப்பு சுவை போல உங்களது வாழ்விலும் இனிப்பு சுவை வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி குடும்பம் அமைதியாக இருக்கும். தொழில் லாபம் உண்டு. வியாபார லாபம் அதிகமாகும். நினைத்த காரியம் வெற்றி பெறும். கட்டிடத் தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்கள், கலைத்துறை தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் இனிப்பு வழங்குவதும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். மகிழ்ச்சியாக என்று இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4இல் ராகு, 6இல் குரு, 7இல் செவ்வாய், 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது. கிரக பலன்கள் யாவும் சிறப்பாக இருப்பதால் யோகமான நாளாக இருக்கும். உங்களது பிரச்சனைகள் என்றுடன் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பலன்களும் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இனிய பயணம், வெகு தூர பயணம் மேற்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அரசு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதிரி தொல்லைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் மாறும். பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடுவதும் சிறப்பான யோகத்தை தரும். குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ இனிப்பு வழங்கி வர உங்களது குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் மேன்மையுண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். தாயாரால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். தாய் வழி உங்களுக்கு பூசுத்து வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். சட்டத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் முடிவுக்கு வரும். கடன் உதவி பெறுவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெரியவர்களின் ஆசையை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு அனைத்திலும் சிறப்பான யோகமான நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சனி, 3இல் ராகு. கிரகபலன்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. பாகிஸ்தானத்தில் சந்திரனுடன் சுக்கிரன் கேது. சற்றே இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நேரிடுவீர்கள். தகப்பனாருக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். திடீர் தனலாபம் உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் ஆதாயம் அதிகமாக இருக்கும். கால்நடைகளால் அதிக சிறப்பு உண்டு. கால்நடை வியாபாரங்கள் செழிக்கும். கால்நடைகளை விற்பதும் மற்றும் அது சம்பந்தமான பால் உற்பன்னங்கள், பூமி சம்பந்தமாக கால்நடைகளால் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில்களில் லாபமும் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேன்மை உண்டு. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கால் பிரச்சனை அலட்டி கொண்டிருப்பது மாறிவிடும். எனினும் உடல் நலனின் அக்கறை தேவை. பெண்களால் உங்களுக்கு சற்றே பாதிப்புகள் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் உங்களுக்கு உண்டாகும். அதிகமாக குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். அதனால் மனத்தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் எல்லாம் சற்று தள்ளி போகும். அதனால் உங்களுக்கு மனது சற்றே
தடுமாற்றம் கொள்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம். அனைத்திலும் இறுதியாக வெற்றி உங்களுக்கே உண்டாகும். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத தன உதவி வந்து சேரும். தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் மேன்மையுண்டு. தொழிலுக்காக அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். கூட்டு தொழில்களால் லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமாகவே இருக்கும். அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் வந்து சேரும். எதிர்பாராத உதவியுடன் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் சுபசெய்தி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். ஆலய தரிசனம் செய்து இனிப்புகள் வழங்கி வர உங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதையும் சாதிக்கும் திறமை உங்களிடம் இருப்பதால் அதுவும் அமைதியாக சாதிக்கும் திறமை உங்களிடம் உள்ளது. எதற்கும் அலட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவலைகளும் மன தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். எனினும் எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களது ராசி பலன்கள் யாவும் கிரக பலன்கள் யாவும் நன்றாகவே இருக்கிறது. சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வேண்டுமென்றே சிலர் உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அல்லது நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இழுத்தடிப்பார்கள். நாளைக்கு தர, நீ என்ன வேணாலும் செய்து கொள், உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று வேண்டுமென்றே சீண்டி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தர எண்ணம் இருந்தாலும் உங்களது சந்திராஷ்டமம் அதை தடுத்துவிடும். எனினும் கவலை வேண்டாம். இன்றைய ஒரு நாள் பொறுத்து கொண்டால் நாளை உங்களது சந்திராஷ்டமம் மாறிவிடும். விநாயக பெருமானின் அருளால் எண்ணியது யாவும் நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம். குடும்பத்தில் கலகம் செய்ய வேண்டாம். பெண்களால் ஏற்படும் சிரமங்களை தவிர்த்து விடவும். பெண்களால் உங்களுக்கு சற்று சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலைவாய்ப்பு கிடைக்கும். யோகமும் உண்டாகும். அதற்காக அவர்கள் வெளிநாடு செல்வார்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு சற்று குறைந்தாலும் நாளை உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இன்று உங்கள் தொழிலாளர்களே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் மனத்தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். வேண்டுமென்றே சிலர் வேலை விடுப்பு எடுத்து மாறிவிடுவதால் அந்த வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று மன அமைதி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் மேன்மையுண்டு. தொழிலில் வெற்றியும் உண்டு. இன்றைய நாளை கடந்துவிட்டால் நாளை உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். நாளை விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பொருள்களை கொடுத்து வரவும். கொடுத்து அபிஷேக ஆராதனையில் பங்கு கொள்ளவும். குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ இனிப்பு பண்டமோ இனிப்பு பொருள்களோ கொடுத்து வந்தால் அவரது மனமகிழ்ச்சியில் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். இதுவரை திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திடீர் திருமணம் நடக்கும். காதல் கைகூடும். காதல் திருமணங்கள் திடீரென்று செய்யும் யோகமும் வந்து சேரும். அது திருமணம் என்பது ஒரு யோகமே. அது காதல் திருமணம் என்றாலும் சரி, பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்டாலும் சரி, இன்னாருக்கு இன்னார் என்று கடவுள் ஏற்கனவே எழுதிவிட்டதால் அதில் காதலும் ஒன்றே என்று எடுத்துக்கொள்ளலாம். எங்கோ இருந்த ஒருவர் எங்கோ இருக்கும் ஒருவரை நேசித்து திருமணம் செய்வது அது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பார்கள், இல்லை பூர்வகால பெந்தம் என்பார்கள். அதனால் காதல் திருமணம் என்பது அது இனிதே நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். அது கடவுள் போட்ட முடிச்சு. புதிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்று அமைதியாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுவது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மை செய்யும். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கவும்.
பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பூரட்டாதி 3ஆம் பாதம் என்றும் 4ஆம் பாதம் நாளையும் இருப்பதால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு இன்று அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட்டும் நாளை விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுத்தும் இனிப்பு வழங்கி வருவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். என்றுடன் உங்களது சந்திராஷ்டமம் தீர்ந்துவிடும். அதனால் நாளை முதல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். என்று நீங்கள் சிறப்பான பலன்களை அனுபவிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவியுடன் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். திடீர் தனவரவு, பரிசு போன்றவை உங்களை வந்து சேரும். சிறு சிறு மனக்கவலைகள் உங்களை அலட்டும் நாளாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கிவிடும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். மனைவியை மகிழ்விப்பீர்கள். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு பயணம் குடும்பத்துடன் மேற்கொள்ளும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பரிசு பொருள்கள் எதிர்பார்க்காத நபரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களை வந்து சேரும். மறைந்த பொருள் அல்லது மறைத்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் தொல்லைகளால் சிரமம் சற்று அனுபவித்து இருந்தது மாறி அந்த கடன் தொல்லை தீரும் நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் தாய்மாமன் உறவு முறையால் தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. தொழில் விரிவடையும். தொழில் மேன்மையுண்டு. தொழிலுக்காக வெளிநாடு செல்வீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கும் தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு அலுவலக பணி மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மருந்து உற்பத்தங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூரிலிருந்து உங்களது உறவினர்கள் வருவார்கள். அதாவது நம்மிடம் இருந்து பிரிந்து சென்றவர்கள், வேலை நிமித்தமாக குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் திரும்ப வந்து மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருப்பார்கள். பிரிந்து போன கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ திரும்ப வந்து இணையும் பாக்கியமும் வந்து சேரும். குடும்பத்தில் இனிய சுப செய்திகள் நடக்கும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குழந்தை இல்லாமல் இயங்குபவர்களுக்கெல்லாம் மழலையின் குரலை கேட்கும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். மனது அமைதியடையும். சிறு சிறு பிரச்சனைகளால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கி திடீரென்று மகிழ்ச்சியால் திக்குமுக்காடுவீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் நன்றாக இருக்கும். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய தரிசனம் செய்யும்போது நாளை விநாயக சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக பொருள்கள் வழங்கவும், குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இனிப்பு பண்டங்கள் வழங்கி அவர்களை மகிழ்வித்து அவர்களது சிரிப்பில் பங்கு கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கனவுகள் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களது இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.